வணக்கம். தமிழறிஞர் ஔவைசி துரைசாமி பிள்ளை அவர்கள் திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள ஔவையார்குப்பம் என்ற ஊரில் சுந்தரம் பிள்ளை சந்திரமதி தம்பதியினருக்கு 1903ஆம் ஆண்டில் பிறந்தார். அமெரிக்கன் ஆர்காடு மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். அதன்பின் கல்லூரி படிப்பையும் முடித்து துப்புரவு ஆய்வாளர் வேலையில் சேர்ந்து 3 மாதங்கள் பணியாற்றினார். அதன் பிறகு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றார். அந்நாட்களில் தமிழ் அறிஞர்களுடன் நெருக்கமாக பழகினார். மதுரை குமரனார், பண்டை நாளைய சேர மன்னர் வரலாறு, பெருந்தகை பெண்டீர், ஔவை தமிழ் வரலாற்று காட்சிகள், நந்தாவிளக்கு, தமிழ் தாமரை போன்ற உரைநடை நூல்களை எழுதினார். ஆங்கிலத்தில் வள்ளுவர் பற்றிய ஆராய்ச்சி நூல்களை வெளியிட்டார். தமிழக புலவர் குழுவில் பொதுச் செயலாளராக தமிழுக்கு பெருமை சேர்த்தார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 1980ஆம் ஆண்டில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டம் வழங்கி பொற்கிழி கொடுத்து சிறப்பித்தது. சித்தாந்த கலாநிதி, உரைவேந்தர், பெரும் பேராசிரியர், தமிழ் செம்மல் என்று பல பட்டங்கள் அவருக்கு வழங்கப்பட்டன. துரைசாமி பிள்ளையின் உயர்வுக்கு தண்ணீராக உரமாக இருந்தவைகளில் கிறித்தவமும் ஒன்று என்பது உணரப்படத்தக்கதாகும். நன்றி, வணக்கம்.